ரேவதி சீரியல் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் ரீடிங் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. ரேவதிக்கு எல்லா உண்மையும் ஆல்மோஸ்ட் தெரிகிற மாதிரி ஆயிடுது. கோயிலுக்கு வந்து பாட்டியை வந்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தி. இது எல்லாத்தையும் ஆட்டோவில் வந்து நம்ம ரேவதி வந்து பார்த்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போனா இவன் மேலே சந்தேகப்படுறதுக்கு நமக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் தான் ராஜசேதுபதி பேரனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி கண்ணோட்டத்தை நம்ம ரேவதி வந்து திருப்புறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரேவதியும் நம்ம கார்த்தியும் தனித்தனியாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார்த்திக் வந்து சுத்தமாக தெரியாது ரேவதி நம்மளை ஃபாலோ பண்ணாங்கிற விஷயம். சாமுண்டீஸ்வரி எல்லா பசங்களுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விடணுங்கிற மாதிரி பேசும்போது, ஆனால் இந்த பாக்கியத்தை எங்கள் அம்மா விட்டுட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சிவகாமி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம். ஆமாங்க்கா, நம்ம அம்மா மட்டும் இருந்திருந்தா எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்போம். நம்ம இந்த அளவுக்கு கஷ்டமே பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விஷயத்தில் பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு சும்மா அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தா சங்கடமும் தான் வரும். ஒரு சைடு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா இன்னொரு சைடை வந்து பார்க்க மாட்டிங்களா? மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியலங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்கும்போது, இப்போ உங்கள் அம்மா உங்கள் பசங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விடலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கிற பாட்டி ஒருத்தவங்க அவங்க பேத்திங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட முடியலன்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? என்னப்பா அந்த பக்கம் வந்து சாதகமாக பேசுகிற? அப்போனா நீ குடும்பத்தை ஒன்று சேர்க்க தான் இங்கே வந்தியா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க. பிரச்சனையை அப்படியே வந்து காலப்போக்கில் மறந்துடணும். அதை விட்டுட்டு அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லாட்டி அப்படி பேசாமல் விட்டாலும் பிரச்சனை வந்து தீரும். எப்போ பார்த்தாலும் அதையே பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இதனால் பிரச்சனை தான் வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை நேரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளை இதை பற்றி பேச வேணாம். உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது. நீங்கள் இப்படி பேசுகிறதுனால குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படலாம். ஆனால் நாங்கள் பட்ட வலியும் வேதனையும் இருக்கே, சிவகாமி இருந்த வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அம்மா வந்து ஏற்றுக்கிட்டு எங்களை நல்லா தான் படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா போனதுக்கப்புறம் நாங்கள் எப்படியெல்லாம் தெரியுமா கஷ்டப்பட்டோம். கூலி வேலையெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவனுக்கு சொன்னால் எப்படிக்கா தெரியுங்கிற மாதிரி சந்திரகலா வந்து சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாட்டி வரப்போகிறாங்க. இவங்க பேத்திங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வந்து ஊட்டி விட தான் போகிறாங்க. சரி இருக்கட்டும். இப்போ பாட்டி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சாப்பாடு ஊட்டி விடணும்னு சொன்னால் நீங்கள் சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிச்சயம் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்கிற விஷயமும் என்னால் யோசிக்கிற அளவு இருக்குது. அவங்க தெரியாமல் பண்ண தப்புன்னு சொல்கிறீங்க, நான் தெரிஞ்சே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்றைக்கோ நடந்த விஷயத்த மறந்துடுங்க. அவங்க தெரியாமல் தப்புனாங்க, நீங்கள் தெரிஞ்சே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது சுத்தமாக நியாயம் இல்லைன்னொன்னே, வேணாம் மாப்பிள்ள விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் வந்து அவங்க கையாலேயே வந்து சாமுண்டேஸ்வரி சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ரேவதி வந்து யோசிக்கிறாங்க. காலையிலன்றானா கோயிலில் யாருக்கும் தெரியாமல் பரமேஸ்வரி பாட்டி வந்து பார்க்குறதுக்கு போகிறான். இந்த பக்கம் குடும்பத்தை ஒத்துமையாக வந்து சேர்க்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுமோ பண்ணிகிட்டு இருக்காப்புல. இளையராஜா தானே பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவங்களுக்கே சுத்தமாக புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சிவனாண்டியோட சித்தப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதனால அவங்க ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட ஆள்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. கார்த்தியை பத்திரமா அமுச்சு வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. கார்த்தி எங்கெங்கே போகிறான், எப்படியெல்லாம் போகிறான், ராஜாவோட நடவடிக்கை இது எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் எல்லாம். உடனே முத்துவேல் ஐயா மட்டும் சொன்னபடி பணத்தை வந்து கொடுத்துருவாரு. நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கொடுப்பாரு. தயவு செஞ்சு நம்ம கரெக்டாக இந்த காரியத்தை வந்து செயல்படுத்தணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ரேவதிக்கு கார்த்திக்கிட்ட டேரெக்டாக வந்து கேட்டலாம், எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், கார்த்தி எவ்வளோ பெரிய புத்திசாலி, ராஜா ஈஸியாக இந்த பிரச்சனையை அசால்ட்டாக சமாளிச்சிருவாங்க. நம்ம ராஜாக்கே தெரியாமல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் கேட்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி அம்மா. சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப, கடவுளே நான் இப்போ சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறேன், பேத்திங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வந்து ஊட்டி விடணும்னு நினைக்க போகிறேன். தயவு செஞ்சு நீ தான்ப்பா என்னோடய ஆசையை நிறைவேற்றணும். அது உன்னால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. கார்த்தி வந்து சமாளிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இதனால் கார்த்தியோட வாழ்க்கையிலையும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த வீட்டில் இத்தனை நாள் வரைக்கும் 2 குடும்பத்தையும் ஒத்துமையாக சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தியும் மற்றவங்க எல்லாரும் தான் யோசிக்கிறாங்க. ஏன் கார்த்திக்கு அவன் பேரங்கிற விஷயத்த இருக்கோ உண்மை இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். கார்த்திக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணோம். கார்த்தியை நம்பி தான் பரமேஸ்வரி வராங்க. அப்படி இருக்கும்போது
அவங்களுக்கு ஆதரவாக நான் பேச ஆரம்பித்தேன்னா இருக்கிற எல்லா பசங்களும் நமக்கு ஆதரவாக வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. நேத்தி என் புருஷன் பேசுனாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நியாயமாக தான் பேசினாரு, இல்லைன்னு சொல்லவே இல்லையே. சிவகாமியே நினச்சிக்கிட்டு இருந்தா பரமேஸ்வரி பாட்டிக்கு பாவம் தானே, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு தான் தோணுதுன்னு ரோகிணி பேசுகிறாங்க. அதெல்லாம் செட் ஆகாதுன்னு துர்கா மட்டும் மல்லு கட்டுறாங்க. அம்மாவை மீறிலாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சுவாதி, நீ என்ன சொல்கிற? ஒருவேளை பரமேஸ்வரி பாட்டி வந்தாங்கன்னா நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? தயவு செஞ்சு எல்லாரும் பரமேஸ்வரி அம்மா பக்கம் நின்னா மட்டும்தான் அம்மாவோட மனசு மாறும். பாட்டி கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அவங்களும் பாவம் இல்லையா, நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அம்மா எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு சுத்தமாக தெரியாதப்ப நம்ம இந்த விஷயத்தில் எப்படி வந்து பேசணும்னு தெரியலையே. அம்மாவை மீறி இது வரைக்கும் நம்ம பேசினதே இல்லை. அம்மாவை மீறி பேச வேணாம், அம்மாவை எதிர்த்து தான் பேசக்கூடாது. அம்மா செய்கிற தப்புக்கு நம்ம அமைதியாக நின்னாலும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். அதனால் பாட்டி வந்தாங்கன்னா நிச்சயம் நான் பாட்டிக்கு ஆதரவாக தான் நிற்பேன். என் கூட யார் நிற்க போகிறாங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே 3 பேர் அமைதியாக இருக்காங்க. என்னால் பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது, ஆனால் பாட்டிக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு கண்டிப்பாக ரோகிணி வந்து பேசுகிறாங்க. சரி, சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. பாட்டி, என்ன பாட்டி வந்துட்டிங்களா? ஆமாப்பா, வாசலில் தான் நிற்கிறேன். எனக்கு இந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு அப்படியே திரும்பி போகணுன்னு தான் தோணுது. நீங்கள் தான் மாமியார், அவங்க தான் மருமக, ஆனால் உல்ட்டாவாக நடந்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே வாங்க பாட்டி, எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து மோதி பார்த்துடலாம். இன்றைக்கி நீங்கள் தான் இனிமேட்டு இந்த வீட்டில் கூட நீங்கள் தங்கிக்கலாம். என்னப்பா, நான் ஊட்டி ஒன்று தான் ஆசைப்பட்றேன், நீ என்றானா நான் தான் உன்னோட பாட்டிங்கிற விஷயத்தையே வந்து சொல்லிடுவோம் போல இருக்கே. தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிக்கணும்ல, அதுக்காக தான் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்கேன். எத்தனை நாள் தான் நம்மளும் வந்து அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்குது? இவங்களுக்கு கொஞ்சமாவது உண்மையை வந்து புரிய வைக்கணும்ல. எல்லா உண்மையும் நானும் தேடிட்டு தான் இருக்கேன் பாட்டி. குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இனிமேட்டு காத்துக்கிட்டு இருந்தானா வேலைக்கெல்லாம் ஆகாது. சாதிக்கணும்னு நினச்சி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் சும்மா வந்து இங்கே நின்றுக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஜாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் எதுக்கு இங்கே வந்து நிற்கணும்? பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய அதிரடியான முடிவெல்லாம் எடுப்பேன். அதே மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி கார்த்தி, நீ ஒரு வழியாக ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. நல்லபடியாக நடந்தா ரொம்பவே சந்தோஷம்தான். வாங்க பாட்டி, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் சாப்பாடை வந்து இன்றைக்கி ஊட்டி விடுங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் போக வச்சிட்றேன். வீட்டில் பசங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கே ஒரு முடிவு கட்டிடுறேன்னு கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தெரியலையப்பா, சாமுண்டேஸ்வரி மீறி வந்து பேசுவாங்களா இல்லையான்னு தெரிலன்னொன்னே வாங்க பாட்டிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. வந்த உடனே அப்படியே நிற்கிறாங்க. என்னம்மா சாமுண்டீஸ்வரி, எப்படி இருக்க? நான் உன்னைக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த வீட்டுக்கு வராதன்னு. சும்மா நீயும் வந்து இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க. என்ன என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் என் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடலான்னு வந்திருக்கேன். வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னோட பேத்தி பேரனுங்க தான். நான் சாப்பாடு ஊட்டி விட தான் வந்திருக்கேன். எதனால உனக்கு இது மாதிரிலாம் ஆசை வந்து தோணுச்சு? நேற்று தான் வந்து பேசினா அல்லக்கா, அதனால தான் இன்றைக்கி கூப்பிட்டு விட்ருப்பான். எல்லாரும் கோயிலில் அவங்கவுங்க பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. எனக்கும் தோணுச்சு, அதனால தான் சாப்பாடு கட்டிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஆமாம், ஏதாவது ஒன்று நீங்கள் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே. ஆமாண்டா, இது எல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே. என்ன மாப்பிள்ள, சொல்கிறதெல்லாம் உண்மையாகிற மாதிரி தெரியுது. நான் யதார்த்தமாக நேற்று கேட்டேன், அதுக்குன்னு இவங்க வந்து நிற்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஆசை என்ன, ஊட்டி விட்டுட்டு போக போகிறாங்க. தேவையில்லாமல் நீங்கள் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சாப்பாடு மட்டும் ஊட்டி விட போகிறாங்க, அவங்க மட்டும் போக போகிறாங்க. உங்களோட முடிவு என்னங்கிற மாதிரி கேட்குறப்ப ரேவதி செமையாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா, பாட்டி அப்படி என்னம்மா பெருசாக வந்து கேட்டுட்டாங்க? அவங்க கேட்குறலாம் நியாயமாக தான் தோணுச்சு. நேற்று என் புருஷன் சொன்னது எல்லாம் எனக்கு இப்போ நியாயமாக தான் தெரியுது. நான் பாட்டி பக்கம் தான் நிற்க போகிறேன்னு சொல்லி பேசும்போது, என்ன முடிவே பண்ணிட்டியா என்னை எதிர்த்து நிற்கலான்னு? அம்மா, அப்படியெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்கலம்மா, உன்னோட முடிவு தப்புன்னு சுட்டி காட்டுறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க.